சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருக்கு. ஒரு லவ் மூவி பார்க்கலாம், 100% பார்க்கலாம். நம்ம தலையை அப்படி ரொம்ப இதுவாக பார்த்தோம், இந்த வாட்டி ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில்? அஜித் வர சீன் எல்லாமே பிடிச்சிருந்தது. நல்லா தான் இருந்துச்சு படம். ஓகே சார், 2 வருஷத்துக்கு அப்புறம் தலைவரோட படம் வருது, போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி நான் துபாயிலேருந்து லீவில் வந்தேன். துபாயிலும் படம்லாம் ரிலீஸ் ஆகணும், இந்த அளவுக்கு க்ரௌட், இந்த அளவு அமக்கலம்லாம் இருக்காது. படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்காக எடுத்துருக்காங்க. இப்போ நிறைய டிவோர்ஸ் ஆகுதுல, இந்த இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்லாம் டிவோர்ஸ் ஆகுறதுனால வந்து பிரியும் போது தான் அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட அந்த ரிலேஷன் தெரியும் அப்படின்னு அது ரிலேட்டடாக எடுத்துருக்காங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் சூப்பராக இருக்கு. சூப்பர். அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கலாம், ரொம்ப இப்போ அஜித் சார் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே எல்லா படத்துலையும் நான் காட்டுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் கதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எடுத்துன்னு போயிருக்கலாம். சிம்பிளாக எல்லா லாஜிக்கே இல்லாமல் லாஸ்ட்டில் முடிச்சிட்டாங்க. வில்லனுக்கு அவ்வளோ பேர் ரோல். நான் ஆக்சுவலாக வந்து தளபதி ஃபேனு. தலை ஃபேன் படத்தை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு நான் கூப்பிட்டு வந்தான், அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ஆக்சுவலாக நான் பியூர் தளபதி ஃபேனு. தளபதி போயிட்டாரு, இனிமேல் வந்து தலைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் மாசாது படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக எடுத்திருக்காரு. மகிழ் சார் நல்லா எடுத்திருக்காரு படத்தை. வெயிட் பண்ணதுக்கே நல்ல படம். இவ்வளோ நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகிறது ஒர்த்தான படம். மிஸ் பண்ணாமல் பாருங்க, நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே முதல் கொண்டு எல்லாமே நல்லா இருக்கு. படம் வெற்றி அடையும். டேக்டோனோட ரீமேக் மாதிரி இருந்தது. அப்படியே டிட்டோ காப்பி தான் ப்ரோ, வேற எதுவுமே சொல்ல. அதே தான், ஃபுல் காப்பி, ஈச் அண்ட் எவ்ரி சீன் காப்பி பண்ணிட்டுருக்காங்க. மற்றபடி தலை எப்பவுமே கலக்குவார். தலைக்காக தான் படம், தலை தான் படம் ஃபுல்லாக தலை தான். இப்போ கரண்ட் இருக்கிற பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பிரேக் டவுன் மட்டும் கிடையாது, நிறைய இன்புட்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு மகிழ் திருமணி. சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கு. மோஸ்ட்லியாக லவ் தான், லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. இந்த ஆக்சிடென்ட் சீன் வந்து படத்தில் பார்க்குறதுக்கு, இந்த ஆக்சிடென்ட் சீன் அந்த சீன் சீக்வன்ஸ் செம்ம சீக்வன்ஸாக இருந்தது. ஃபைட் ஆக்ட் சீக்வன்ஸ் வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. மெயினாக வந்து லவ் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்குது படம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கரண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப தேவை அந்த மூவி. இங்கிலீஷ் படம் ரீமேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஷார்ட்டு, அந்த அஜித் லுக்கை பார்க்கும்போது அப்படியே வந்து இங்கிலீஷ் படம் அந்த ரீமேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல உங்களுக்கு அதான் செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருந்தது, கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே தான் மூவி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ, கொஞ்சம் செகண்ட் ஆஃப் பயங்கரமாக இருக்கு. ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். ரெண்டுமே ஈவனாக தான் இருந்துச்சு. பட் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. தலைக்காக படத்துக்கு வந்தோம், தலை தரிசனம் கிடச்சிச்சா, அதோடு முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஆவரேஜாக கொண்டு போகிறாங்க. பட் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் பீக் ஆகுது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஒரு லேக்னஸ் இல்லாமல் அந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பீக் ஆகிட்டு அப்படியே ஸ்டோரி மூவ் ஆகும். எங்கேயாவது லேக் தெரிஞ்சதா படத்தில்? லேக்லாம் எதுவும் என்ஜாய் பண்ணுவோம். தலை ஸ்க்ரீனை விட்டு தாண்டலை. அஜித் அவ்வளோதான். அஜித்தரோட டேரக்ஷன் எப்படி? செம்மையாக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இல்லை. குட் பேட் அகலிக்கு தான் வெயிட்டிங் எல்லாருமே. ஆக்சிடென்ட் சீன் வந்தது, அது படத்தில் எப்படி இருந்தது? ரியலாக எப்படி எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் படத்துலேயே வச்சுருந்தாங்க. அதனால் தலைக்கு சொல்லவே தேவையில்ல. கார் ஆக்சிடென்ட் காரம் தானே, எல்லா படத்துலையும் அவர் கெத்து காமிப்பார். அதே மாதிரி தான் காமிச்சிருக்காரு. ஆக்சுவலி அது கார் கவுந்து வர சீன் தான், அது மேக்கிங்கில் பண்ண மாதிரி சீன் இருக்கு படத்தில் இருக்கு. நல்லா இருக்குது. சார் தவிர யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு? படத்தில் ரியாலிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக தலையை தான் எல்லாமே எடுத்து பண்ணியிருக்கிறாரு. ஆனால் தலைக்காக வந்து பார்க்கலாம். இதெல்லாம் கூஸ்பம் சீன்ஸ் இருக்குது. மெயினாக அந்த கார் சீன் தான் ப்ரோ. மெயினாக அந்த கார் சீன் பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளோதான். இன்டர்வல் பிளாக் கிளைமாக்ஸில் பரவாயில்ல, ஓகேவா தான் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் இன்டர்வல் பிளாக்ல லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து அஜித்தோட ஃபைட் சீனு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட் சீன் தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. அஜித்துக்காக வந்து பார்க்கலாம். இன்டர்வலில் தான் வந்து ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இன்டர்வலில் வந்து அந்த ட்விஸ்ட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்குது. அந்த இன்டர்வல் பிளாக்ல தான் வந்து ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து கூஸ்பம் சீன்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் பக்கா தான். அஜித் சார் சொல்லவே வேணாம். அவர் ஆல்மோஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் அஜித் சாருக்கு. நல்லா இருக்குது. ஓகே, நாங்கள் எதிர்பார்க்கல. அர்ஜுன் சாரும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். அனிருத் சாரோட மியூசிக் பயங்கரம். அவர்லாம் எப்படி கூஸ்பம்ஸ் தான். அனிருத் தான் படத்துக்கு மெயினே. மற்றபடி எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர். சாங்ஸ் தான் ஹைலைட்டு படத்தில். ஃபஸ்ட் ஓப்பனிங்கே வந்துச்சு. ஓப்பனிங் சாங்ஸ் நல்லா இருந்தது. பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. மெயினாக அஜித் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக சவுடிகா டான்ஸு நல்லா டான்ஸ் ஆட விட்டாங்க. பயங்கரமாக அனிருத் நல்லா பண்ணியிருக்காப்புல. பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சவுடி ஃபஸ்ட்டு சாங் சூப்பர். பிஜிஎம் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. ஒரே மாதிரி ரிப்பீட்டான போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு பிஜிஎம்மும் ஒரே ஒரு சாங் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் தொடர்ந்து அதே தான் வந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வர்றது மியூசிக்கும் அவர் அந்த பிஜிஎம் தவிர்த்து மற்றபடி எதுவும் பெருசாக பண்ணல.
எப்பவுமே மற்ற படத்துக்கு பண்ணுறதான இந்த படத்துக்கு அந்த ரொமான்ஸ் அந்த இந்த இதுக்கு சேட் சாங்லாம் வந்து எல்லா படத்துலேயும் கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஓகே, மற்றபடி மியூசிக்லாம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அஜித் சார் தவிர வேற யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரெஜினா கிஷன் பிரச்சனை நல்லா இருந்தது. தென் அர்ஜுன் பெர்ஃபார்மன்ஸ் ஆரோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் லாகே ஆகல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் ஜேர்னல் இருந்தது. அர்ஜுன் சாரும் அஜித் சார் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஆரோ ஓகே, ஆரோ நல்லா பண்ணியிருக்காப்ல. எல்லாருக்குமான ஸ்பேஸ் எப்படி இருக்குது? நிறைய கேரக்டர்ஸ் இல்லை ஜி. அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா கொடுத்துருக்காங்க. நல்லா எல்லாரும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரிஷா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. த்ரிஷா ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. த்ரிஷா பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருந்துச்சு. அர்ஜுன் நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் கூட அந்த ஒய்ஃப் ஆக்டர் ஒருத்தர் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரிஷா ஓகே, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பண்ணுமோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக் பிஜிஎம் வந்து நல்லா பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. மைக்கேல் சார் சூப்பர். எல்லாருக்குமான ஸ்பேஸ் எப்படி இருக்குது? நிறைய கேரக்டர் இல்லை, எல்லா ஸ்பேஸும் சூப்பராக இருந்தது. எல்லா கேரக்டரும் டிஃப்ரெண்டாக இருந்தது. தமிழ் ஃபிலிமெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தது இருக்கவே மாட்டோம். எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படி இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அஜித் சார் அதான் தலைக்காக தான் வந்ததே படத்தை பார்க்கறதுக்கு. தலையை தவிர்த்து மிச்சப்படி யாருக்கும் பெரிய இம்பார்ட் ரோல் கொடுக்கல.